இந்த வீடியோல நருட்டோ சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஹொகாகேவோட ஸ்டோன் ஃபேஸை காமிச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க. போட்டோகிராஃபர் இருந்துட்டு நருட்டோவை பார்த்து டேய் சத்தியமா ஒன்னா இப்படிதான் போட்டோ எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு நருட்டோ ஆமா இப்படிதான் கமான் சீக்கிரமா எடுங்க அப்படின்னு சொல்லி கத்துவான். என்ன இதுக்காக வருத்தப்பட வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டோ எடுப்பாரு. இந்த பிக்சரை பாருங்களேன், நமக்கே வினோதமா இருக்குல்ல, நருட்டோ மாதிரியா இருக்கு. இந்த இடத்துல தான் இந்த எபிசோடோட டைட்டிலை போடுறாங்க, மை நேம் இஸ் கோனஹமாரு அப்படின்னு. நிஞ்சா அகாடமியை காட்டுறாங்க. அங்க நருட்டோ ஹொகாகே முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பான். ஹொகாகே நருட்டோ எடுத்த போட்டோவை வினோதமா ஒத்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப நருட்டோ இருந்துட்டு எனக்கு இது முதல்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நம்ம எப்படி போட்டோ கொடுக்கலான்னு. அதுக்கப்புறம் ரொம்பவுமே மூளையை கசக்கினேன், 3 மணி நேரம் வரைக்கும் யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணேன் என்னோட ஒர்க் ஒரு ஆர்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். தயவு செஞ்சு இதை திரும்ப எடுத்துட்டு வா, வேற போட்டோவை கொண்டு வா நருட்டோ அப்படின்னு ஹொகாகே கேட்பாரு. முடியவே முடியாது, தயவு செஞ்சு இப்படி சொல்றதை நிறுத்துங்க அப்படின்னு நருட்டோ சொல்லுவான். இந்த போட்டோவை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே நருட்டோ அவனோட செக்ஸி ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். இத பாக்குற ஹொகாகே அவரோட மூக்குல இருந்து ரத்தம் வந்து தெரிச்சு போய் விழுவாரு. அந்த டைம்ல ஒரு சின்ன பையன் அந்த டோருக்கு வெளியே இருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பான். இந்த டெக்னிக்கே தானே செக்ஸி ஜுட்ஸுன்னு சொல்ற, தயவு செஞ்சு இதெல்லாம் இனிமேல் என் முன்னாடி பண்ணி காட்டாத நருட்டோ அப்படின்னு ஹொகாகே மிரட்டுவாரு. சரி ஹெட்பேண்ட் எங்க அப்படின்னு சொல்லி ஹொகாகே கேட்பாரு. அதுக்கு நருட்டோ அதுல எந்த ஸ்கிராட்சும் விழுகக்கூடாது அப்படின்னு அவன் சின்ன ஷுரிக்கனை எடுத்துட்டு ஓடி வருவான். ஹொகாகேவை பார்த்து என் கூட சண்டை போட தயாரா இரு, நான் உன்னை தோக்கடிச்சு 5th ஹொகாகே ஆக போறேன் அப்படின்னு சொல்லி கால் தட்டி விட்டு விழுந்துருவான். என் பேரன் எதுக்கு இப்படி பைத்தியகாரமாய் நடந்துக்கிறான் அப்படின்னு ஹொகாகே யோசிப்பாரு. அப்ப அந்த பையனோட சென்சே வந்துருவாரு. வந்துட்டு இது அந்த 9 டெயில் பாய் தானே அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போய் நருட்டோ கிட்ட நீ தானே இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நீயா கால் தட்டி விட்டுட்டு ஏன்டா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி நருட்டோ அவன் சட்டையை பிடிப்பான். இதை பாக்குற அந்த சென்சே ரொம்பவுமே காண்டாவாரு. அவன் மேல இருந்து கையெடு, அவன் 3rd ஹொகாகேவோட கிராண்ட்சன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த சின்ன பையன் இவனும் மற்றவங்கள மாதிரி தான், நான் ஹொகாகேவோட பேரன்னு தெரிஞ்சக்கப்போ என் மேலே கை வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பேசிட்டு இருந்த, அடிக்கிறேன் பிடிக்கிறேன்னு இப்போ பண்றா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நருட்டோ ஓங்கி ஒரு கொட்டு வச்சிருவான். அந்த சின்ன பையன் பேரு தான் கோனஹமாரு. இங்க பாருங்க ஹானரபிள் கிராண்ட்சன், இனிமேல் அந்த பையன் கூட சேராதீங்க, அவன் இருக்கலே ரொம்ப மோசமானவன். உங்க டீச்சர் நான் தான் எபிசு இருக்கேன்ல, எலைட் நிஞ்சா, நான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களை 5th ஹொகாகே ஆக்குறேன். நீங்க 5th ஹொகாகே ஆகிறதுக்கான ஷார்ட்கட்டை நான் உருவாக்கி தரேன், கண்டிப்பா உங்களோட கனவு நிஜமாகும், உங்க டீச்சர் எபிசு இருக்க வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல கோனஹமாரு இருக்கவே மாட்டான். எங்க உங்க பேரனை காணணும் ஹொகாகே கிட்ட கேட்கும் போது தான் ஹொகாகே அவன் நருட்டோ பின்னாடி தான் போனான் அப்படின்னு சொல்லுவாரு. அதை கேட்ட உடனே எபிசு தெரிச்சு ஓட ஆரம்பிப்பாரு. இது கண்டிப்பா மோசமா தான் முடிய போகுது அப்படின்னு நினைச்சு இதோட 20வது தடவை இப்படி ஒளிஞ்சிருந்து என் பேரன் என்ன தாக்குறான், இதுக்கப்புறம் வேற நருட்டோ கூட சேர்ந்திருக்கான், இது கண்டிப்பா மோசமா தான் முடிய போகுது அப்படின்னு ஹொகாகே அவரோட மனசுல நினைப்பாரு. இதுக்கப்புறமா நருட்டோவை ஃபாலோ பண்ணி கோனஹமாரு போயிட்டு இருப்பான். அப்ப சந்தான காமெடியில வர மாதிரி ஒளிஞ்சிருக்க நம்ம ஆளுக தான் அவங்க ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த காமெடியில வர மாதிரியே கோனஹமாரு ரொம்பவுமே மோசமா ஒளிஞ்சு போவான். இதை நருட்டோ கண்டுபிடிச்சிருவான். பரவாயில்ல, உனக்குள்ளே ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி கோனஹமாரு சொல்லுவான். அடங்கப்பா அப்படின்னு நருட்டோ டென்ஷன் ஆவான். இதுக்கப்புறமா கோனஹமாரு நருட்டோவை கை காமிச்சு உன்னை பத்தி வெளியே சொன்னதெல்லாம் உண்மைதான் போல, சரி இதுக்கப்புறம் நீ எனக்கு டீச்சரா இரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த செக்ஸி ஜுட்ஸு சொல்லி கொடு, அது எங்க தாத்தாவே விழுக வச்சுச்சுல அப்படின்னு சொல்லி கேட்பான். என்னை வச்சு ஒன்று காமெடி கீமெடி பண்ணலையேன்னு நருட்டோ கேட்பான். அதுக்கு கோனஹமாரு இல்லவே இல்லை, எனக்கு அதை எப்படியாவது சொல்லி கொடுங்க பாஸ் அப்படின்னு சொல்லுவான். என்ன பாஸா அப்படின்னு நருட்டோ யோசிக்கும் போது ஆமா பாஸ் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கோனஹமாரு கத்துவான். சரி இதுக்கப்புறம் எப்படி நான் அதை ரெஃப்யூஸ் பண்றது அப்படின்னு நருட்டோ ஒத்துக்குவான். நருட்டோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கோனஹமாரு கிட்ட நீ நிஞ்சா ஆகணும்னா கண்டிப்பா கேட்ராவை கண்ட்ரோல் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். கேட்ராவா அப்படின்னு சொல்லி கோனஹமாரு கேட்ட நினைச்சு பார்ப்பான். ஆமா கேட்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நருட்டோ. அதுக்கப்புறமா கோனஹமாரு நீங்க சக்ராவை பத்தியே பாஸ் சொல்றீங்க அப்படின்னு கேட்பான். ஆமா சக்ரா தான், ஆனா உண்மையான நிஞ்சாஸ்லாம் கேட்ரான்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சமாளிப்பான். ஓகே பார்த்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிப்பான். இதுக்கெல்லாம் முன்னாடி மெயினான விஷயத்த நீ முதல் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்லுவான். என்னது அது அப்படின்னு கோனஹமாரு கேட்பான். ஹார்ட் ஒர்க் அண்ட் கட்ஸ் அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்லுவான். இந்த 2 விஷயம் தானே, ஓகே அப்படின்னு கோனஹமாரு ரொம்ப கியூரியஸா இருப்பான். நான் உனக்கு நிறைய சேலஞ்சிங்கான டாஸ்க்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்லுவான். ஓகே பாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம், நீ உடனே இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காட்டு அப்படின்னு நருட்டோ சொல்லுவான். டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன், ஆனா எது மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது அப்படின்னு சொல்லி கோனஹமாரு கேட்பான். அதுக்கு ஒரு லேடியை கை காமிச்சு நருட்டோ இவங்கள மாதிரி மாறு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். கோனஹமாரு மாறுனதுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. அதாலும் நருட்டோ பார்க்க அவங்கள மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லுவான். இதை பின்னாடி இருந்து கேட்க லேடி நருட்டோவை பயங்கரமா அடிச்சிருவாங்க. அடிச்சதுக்கு அப்புறமா ஹானரபிள் கிராண்ட்சன் இதுக்கப்புறம் என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறேன்னா என்னை விட ரொம்ப கியூட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஏன்டா இந்த காரியத்தை
பண்ணது நீ அடி வாங்குறது நானா அப்படின்னு சொல்லி நருட்டோ கேட்பான். இதுக்கப்புறமா நருட்டோ ஒரு புக் ஷாப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு கோனோஹாமரு கிட்ட இதுக்கப்புறம் நம்ம ஃபீமேல் பியூட்டியை பத்தி ரிசர்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவான். கோனோஹாமருவும் எக்ஸைட்மெண்ட்டோட உள்ள போவான். அந்த கடைக்காரர் நருட்டோவை உனக்கு இங்க படிக்கிறதுக்கெல்லாம் அனுமதி இல்ல அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டிடுவாரு. இதுக்கப்புறமா நருட்டோ கோனோஹாமருவை பொண்ணுங்க குளிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போவான். கூட்டிட்டு போயிட்டு இதுதான் உனக்கு கடைசி டெஸ்ட், இதுல உன்னோட எஃபர்ட்டை ஃபுல்லா போடு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். கோனோஹாமரும் ஓகே பாஸ் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க. உள்ள போனோன்னு நருட்டோன்னு சத்தம் கேட்கும். அடிச்சு விரட்டிடுவாங்க. அடிச்சு விரட்டினதுக்கு அப்புறமா நருட்டோ இப்ப நீ செக்ஸி ஜுட்சு பர்ஃபார்ம் பண்றதுக்கு தயாராயிட்டின்னு நினைக்கிறேன், சரி எனக்கு ஒரு டைம் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி நருட்டோ கேட்பான். உடனே கோனோஹாமரு பண்ணுவான். இருக்கலே ரொம்ப கேவலமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவான். இப்படி இல்ல இன்னும் ஒல்லியா பார்க்க நல்ல அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்படியே அந்த பக்கம் எபிசு சென்சே பயங்கர டென்ஷன்ல இருப்பாரு. இந்த நருட்டோ எங்க போனா, அவங்க ரெண்டு பேரும் எங்க போயிருக்காங்க, கோனோஹாமருக்கு வேற என்னென்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கானோ, நான் ஒரு எலிட் ஜொனின் நிஞ்சா ஃபியூச்சர் ஒகாகேவோட டீச்சர் வேற, எங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறான்னு பாக்குறேன் அப்படின்னு நருட்டோவையும் கோனோஹாமரையும் தேடுவாரு. இந்த இடத்துல கோனோஹாமரு அவனோட ஃபீலிங்ஸை ஃபுல்லா சொல்லிட்டு இருப்பான். நான் எங்க போய் என்ன பண்ணாலும் நான் ஒகாகே ஒன்னும் ஈஸி கிடையாது, ஒகாகே ஆகுறதுங்கிறது அதுவும் உன்ன மாதிரி கிறுக்கணையில ஏத்துக்க மாட்டாங்க. நீ ஒகாகே ஆகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணும், என்ன தோக்கடிக்கணும் அப்படின்பா நருட்டோ. தேர்ட் ஹோகாகேவை பாக்குறதுக்கு இருகா சென்சே வருவாரு. அப்ப தேர்ட் ஹோகாகே ஃபோர்த் ஹோகாகேவோட ஸ்டோன் ஃபேஸையே பார்த்துட்டு இருப்பாரு. இருகா சென்சே இருந்துட்டு நருட்டோ அந்த போட்டோவை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு மாத்தி கொடுத்தானே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அண்ட் நான் அந்த ராமன் ஸ்டாண்ட்ல இருக்கும்போது அவனுக்கு நிறைய விஷயங்கள் டீச் பண்ணேன், இப்போ அவன் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பான்னு நினைக்கிறேன், எல்லாருமே நருட்டோவை ஏத்துக்கிட்டாங்கன்னு அவன் நினைப்பான் போல அப்படின்னு சொல்லி இருகா சொல்லுவாரு. இது சொல்றக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் பீப்புள்ஸ் இதை ரியலைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி லார்ட் தேர்ட் சொல்லுவாரு. இதுன்னு மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 12 இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க, யாருக்குமே அந்த இன்சிடென்ட்டை பத்தி தெரியல. நருட்டோவோட உடம்புக்குள்ளதான் அந்த மான்ஸ்டர் சீல் பண்ணப்பட்டிருக்குன்னு தெரியல. இதுவே எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஃபோர்த் ஹோகாகேவோட கடைசி ஆசையே நருட்டோ ஒரு ஹீரோ ஆகணுங்கிறது தான் அப்படின்னு ஹோகாகே சொல்லும் போது இருகா சென்சே என்ன ஹீரோவா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமா, ஃபோர்த் ஹோகாகே அவரோட லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த 9 டெயில்ஸ் அதுவும் இந்த குழந்தையோட உடம்புல சீல் பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல வில்லேஜை காப்பாத்தினதே நருட்டோ தானே, அதனாலதான் அவனை ஹீரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஆனா இது யாருக்குமே தெரியாது. எல்லாருமே அவனை தான் மான்ஸ்டரா பார்க்க ஆரம்பிச்சாங்க. பெரியவங்க தான் இப்படி இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட குழந்தைகளுக்கும் அந்த பையனை விட்டு விலகியே இருங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நருட்டோவை சுத்தி இருக்க எல்லா மக்களுமே அவனை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அவன் இருக்கிறதையே ரெஃப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையுமே நருட்டோ அவங்களோட கண்களை பார்த்து மட்டுமே ரியலைஸ் பண்ணான் அப்படின்னு ஹோகாகே சொல்லுவாரு. எபிசு ஒரு வழியா கடைசியில நருட்டோவையும் கோனோஹாமரையும் கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நருட்டோவை பார்த்து இது அந்த டீமன் ஃபாக்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி எபிசு மனசுல நினைப்பாரு. அந்த பார்வையை பார்க்கும் போதே அந்த ஹோகாகே சொன்ன மாதிரி அந்த ஹேட் வந்து நருட்டோவுக்கு தெரியும். இது அதே பார்வை தான், ஏன் என்ன எல்லாருமே இப்படி பாக்குறாங்க அப்படின்னு நருட்டோ மனசுக்குள்ள நினைப்பான். இதுக்கப்புறமா எபிசு ஹானரபிள் கிராண்ட்சன் வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுவாரு. அதை கேட்ட கோனோஹாமரு நான் என் தாத்தாவை தோக்கடிக்கிறதுக்காக இங்க ஜுட்சு கத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க முதல் போங்க அப்படின்னு சொல்லி கோனோஹாமரு விரட்ட பார்ப்பான். இருந்தாலும் எபிசு கேட்க மாட்டாரு. ஹோகாகேலாம் ஆகணும்னா கிட்டத்தட்ட 1000 ஜுட்சுக்கு மேல தெரியணும், ஆனா உங்களுக்கு ஒரு ஜுட்சும் கூட தெரியாதுன்னு எபிசு சொல்லுவான். உடனே கோனோஹாமரு செக்ஸி ஜுட்சு யூஸ் பண்ணுவான். இந்த டைம் பர்ஃபெக்ட்டா பண்ணுவான். அதை பார்த்து ரொம்பவுமே ரியாக்ட் ஆவான் எபிசு. இருந்தாலும் அதை அவ்வளவா வெளியே காட்டிக்க மாட்டான். என்ன இது வேற எதுவும் பண்ணலையே அப்படின்னு கோனோஹாமரு யோசிச்சுட்டு இருப்பான். இந்த மாதிரியான சீப் ட்ரிக்ஸ்ல என்ன எதுவும் பண்ணாது ஹானரபிள் கிராண்ட்சன், இந்த மாதிரி கேவலமான விஷயத்த நருட்டோ தான் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பான்னு எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு சீக்கிரமா ஹோகாகே ஆகிறதுக்கு ஷார்ட்கட் உருவாக்கி தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். இந்த இடத்துல நருட்டோ ஷேடோ க்ளோன் ஜுட்சு யூஸ் பண்ணுவான். அதை பார்த்து கோனோஹாமரு ரொம்பவுமே ஷாக் ஆவான். ஃபேண்டாஸ்டிக் அப்படின்ட்டு கத்துவான். இதெல்லாம் என்ன இம்ப்ரெஸ் பண்ணவே பண்ணாது, நான் எலைட் லெவல் ஜோனின் நிஞ்சா, நான் ஒன்னும் மிசுகி மாதிரி வீக் கிடையாது அப்படின்னு நருட்டோ கூட சண்டை போடுறதுக்கு எபிசு வருவான். இங்க நடக்கிற இன்சிடென்ட் எல்லாம் தேர்ட் ஹோகாகே உட்கார்ந்த இடத்துல இருந்து அந்த கிறிஸ்டல் மூலமா பார்த்துட்டு இருப்பாரு. மாஸ்டர் எபிசு சண்டை போட வருவாரு. அப்ப நருட்டோ ஷேடோ க்ளோன்ஸ் மூலமா செக்ஸி ஜுட்சு பண்ணுவான். பண்ணது மட்டும் இல்லாம மாஸ்டர் எபிசுன்னு போய் கட்டி பிடிச்சிட்டு இருப்பான். அந்த இன்சிடென்ட்ல எபிசுவோட மூக்குல இருந்து ரத்தம் வந்து தெரிச்சு போய் விழுவான். இதை கண்ணாடியில பார்த்துட்டு இருக்கிற ஹோகாகே என்ன மாதிரியான பையன், ஷேடோ க்ளோன் ஜுட்சுவோட அவனோட சொந்த கிரியேஷனான செக்ஸி ஜுட்சுவையும் யூஸ் பண்ணியிருக்கான், சத்தியமா இந்த இடத்துல நான் இருந்தாலும் என்னால சர்வை பண்ண முடியாது அப்படின்னு ஹோகாகே மனசுல நினைப்பாரு. சே என்னோட மாஸ்டரை என்னாலேயே தோக்கடிக்கலாம் இல்ல, எல்லாருமே உன்னை நம்பணும், நிஞ்சாஸை விடவுமே நீ பெஸ்டா இருக்கணும், எல்லா விஷயங்களையுமே நீ ப்ரூவ் பண்ணி காட்டணும்,
காட்டணும். இப்ப என்னையே எடுத்துக்குவேன், என்ன யாருக்குமே பிடிக்காது, எல்லாருமே என்ன ரெஃப்யூஸ் பண்ணாங்க, அவங்க பக்கத்தாலே என்ன சேர்த்துக்கல. ஆனா கடைசியில நான் ஒரே ஒரு பர்சனை மட்டும் கண்டுபிடிச்சேன், என்ன முழுசா நம்பின ஒரு பர்சன். முதல்ல தோக்கடிக்கணும்னு நருட்டோ போது கோனஹாமரும் அவனோட ரெஸ்பெக்ட காட்டுவான். அங்க